ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லைட்டாக உட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் அந்த வில்லேஜோட ஓடாது பக்கத்தில் மாடு பேக் வேறு இவனுக்கு ஏற்றி தந்திருக்கேன். கஷ்டப்பட்டு ஏற்றி தந்திருக்கேன். அதனால் உண்மையிலே ஏற்றி தந்திருக்கேன். அன்கிராஃப்டிங் ரெசிபின்னு ஒன்று ஏற்றி தந்திருக்கேன். இவன் எல்லாத்துக்கும் போய் சொல்லுவான். இவனை ஒரு நாளும் நம்பிடாதீங்க. எனக்கு தெரியும், இவன் தான் ஏற்றி தந்தான். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஏதாச்சும் பண்ணி ட்ரை பண்ணும். ஃபஸ்ட்டு ஆளுக்கு போகணும். ஆள் எதில் தான் இதுக்கு போய் அன்கிராஃப்டிங் டேபிள்னு டைப் பண்ணணும். இப்படி ஒன்று இருக்கோ, யூஎன் கிராஃப்டிங் டேபிள் ஆஃப் அன்கிராஃப்டிங்னு இருக்குமோ தெரிலையே. சரி, அந்த லூட்டி என்னென்னமோ இருந்துச்சு, எதுவுமே தெரில. அதெல்லாம் இல்லை, நம்ம ஆட் பண்ணல. அப்படியா? ஆட் பண்ணிட்டு வந்துடுவோமா? ஆட் பண்ணுவோம். நம்ம போட்டதே இல்லை. இந்த வீடியோவில் ராக்கெட் வந்திருக்கான்னு நான் சொல்ல மறந்துட்டேன். அவள் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு க்ரீப்பர் வெடிச்சு நாசமாக போச்சு. டர்ட் அதிகமாக இருக்குன்னு அதை வச்சு முடிக்கிட்டேன். எதுவும் இது நம்ம கஞ்சா பிரிஷ்னரி அதில் விட்டு வச்சுருந்தோம். டேட்டை போட்டு மூடியிருக்கான். ஆமாம், டெம்பரரி வீடு தான். நம்ம புது வீடு கெட்ட போகிறது நான் உங்கள்கிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே பின்னாடி திரும்பி அவனே நல்லா வீடு கட்டியிருக்கான்டா. உனக்கு நல்லா வீடு கட்ட தெரில. ஏன்டா அது பூனை என் குழம்ப பாருங்கள். நம்மளை போட்டு ஜாம்பியெல்லாம் பறக்கி எடுக்குது. அவனை பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்கானா. நம்ம பண்ண வேலையை பாருங்க. இது என்னடா, அயன் ஃபார்மா? இல்லைடா, அப்புறம் சவல் ஃபார்ம். ஒழுங்கா சொல்றியா? ஆமாடா. லாவா ஃபார்மா? நேச்சுரல் ஃபார்ம். ஓ, மரம் வளர்க்குறதுக்கு. மரம் வளர்க்குறாக்கா? அந்த கஞ்ச பிஸ்னாடியை நான் எதுக்கு வளர்ப்பறேன்? அவன் ஒன்றுமே தரமாட்டான்டா. எந்த மரத்தை பற்றி நீங்கள் பேசுறீங்க? வீட்டு. அதை தவிர எவன் ஒழுங்காக தருவான்? அப்போ நீ எந்த ஃபார்ம் தான் கிட்டுற, நீயே சொல்லலாமா? வீட்டு தான்டா, சொல்கிறேன்லடா. அதுக்கு ஏன்டா இத்தனை இது தண்ணி இல்லை? ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் கேட்ட போகிறேன். கண்டுபிடிச்சிட்டான் பயப்புல. டேய் இருக்கட்டும், நம்ம அந்த ஃபார்மை கை விட்டுட்டோம். இந்த வீடியோவில் அந்த ஃபார்ம் பண்ண போகிற இல்லை, நம்ம மெதுவான வீட் ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். வீட்டெல்லாம் வில்லேஜர் போட மாட்டான்டா. வில்லேஜரா? ஏன் வில்லேஜரை பற்றி யோசிச்சது? நான் ஃப்ரீயா இது என்னதானா பண்ற? இதுதான் தண்ணி போறதுக்கு. அப்படியா? அட பாட்டே உனக்கு கிடைக்காத. நம்மகிட்ட தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் பிளானோட தானே வந்திருப்போம். அதனால் தம்பி கொஞ்சம் தண்ணி தாப்பா. வீட்டில் தண்ணி. ஏன்டா தண்ணி இல்லாமல் இருக்க? தண்ணி பக்கத்தில் அது என்னது எல்லாமே இருக்குடா. நதியெல்லாம் இல்லை, பீச்சே இருக்கு, கடல். இங்கேயே ஃப்ரீயாக தண்ணி போட்டு வச்சுக்கலாமேடா. இங்கே பாருடா எவ்வளோ தண்ணி. அங்கே வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வர போறியா? இல்லை, ஃப்ரீயாக தண்ணி போட்டு வச்சிடலான்னு என்னமோ சொன்னீங்க. அதை கூட ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதோ இங்கே போட்டிருக்கிற தண்ணி 2 வேணும். அப்படியே இதோ இங்கே ஒரு குழி ரெடி பண்ணணும். இங்கே ஒரு தண்ணி ஊற்றிட்டு இங்கே ஒரு குழி ரெடி பண்ணணும். அங்கே இன்னொரு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இங்கே உடைச்சிட்டு இங்கே உடைச்சா இதுலேருந்து எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் அது போய்கிட்டே இருக்கும். ஓ, இப்படி ஒன்று இருக்கா? நமக்கு தெரியாமல் போச்சே. ஓகே, அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குடா. கொஞ்சம் தண்ணி நீயே நிரப்பிடியா? விட்றே.
இதை கூட தெரியாமல் இருக்கான். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இது கூட தெரியாமல். ஃபஸ்ட்டு இப்படியே கொண்டு போய் ஒரு கேப், இங்கே தானே தண்ணி இருக்கு. ஆமாம். அப்படின்னு கரெக்டாக இங்கே ஊற்றிட்டு இங்கே வந்துடும். இதை தூக்கி இங்கே ஊற்றிட்டு இங்கேருந்து இங்கே ஊற்றி சரி இங்கேருந்து இங்கே ஊற்றிட்டு 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 பண்ணிக்கிட்டே இப்படியே தான் போனோம். ஆனால் இது கஷ்டமாக இருக்குடா. ஆ கஷ்டமாக இருக்குடா. என்னடா கஷ்டமாக இருக்குது? இருக்கட்டும், நீயே தானே பண்ணிட்டு இருக்க, நீயே பண்ணு. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். எந்திரிச்சிட்டேன்டா. என்னடா இன்னும் இங்கே தான் இருக்கியா? முடிச்சிட்டேன். உனத்தானே முடிச்சிருக்க, அது பெரிய விஷயமா? சாதனை. எல்லாத்தையும் முடிவா. என்ன தின்னுடா. ஏதாவது கிரீப்பர் திடீர்னு வந்துச்சுன்னா என்ன பண்ண? ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ அழகான. அம்மா நீ எதுக்குடா இவ்வளோ தண்ணி ஊற்றுற? நடுவில் உடச்சி விட்ரு. ஏன் இவ்வளோ தண்ணி ஊற்ற சொன்னா? நீ தானே. நீ தான் ஊற்றி தானே. நான் வேணா கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்கிறத பண்ணு. நீ எல்லாம் ரொம்ப பண்ணி போயடா. நீ சோம்பேறின்னு சொல்லிட்டு உன் சேனலே க்ளோஸ் பண்ணிட்டியா? என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பண்ணவே கூடாடா. நீ என்ன பண்ணுறன்னே சொல்லாமல் பண்ணிட்டு ஃபார்ம் தான்டா. என்ன பாமை? வீட்டு பாமை. இல்லை அதுக்கெல்லாம் ஒரு பக்கெட் தண்ணியை வச்சு ரொம்ப தூரம் பண்ணலாம்டா. நீ தாண்டா இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்க. நடுவில் கொண்டு போய் ஒரு தண்ணி வச்சாலும் சுற்றி 8 பிளாக்கு போட முடியும்டா. 8 பிளாக்குக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தெரியும். நீ தாண்டா இவ்வளோ தூரம் உடைச்ச. உன்னை அவன்டா உடைக்க சொன்னான். ரொம்பலாம் பண்ணாத. நடுவில் போய் ஒரே ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றினாலே இது மொத்தத்தையும் ஃபார்ம் பண்ண முடியும்டா. அப்படியா? ஆமாம் குடி. நீ ஓகே, நான் அது வரைக்கும் ஒரு ஃபுட்பால் விளையாடிட்டு வரேன். வாங்கடா ஃபுட்பால். இவன் ஒரு பண்ணி பையே, அதான் இவன் பேச்சை கேட்கக்கூடாது. கரெக்டாக சென்டருக்கு ஃபுட்பால் விளையாட வந்தோம், ஆனால் எவனுமே வரல. இன்னொரு தனியாக இல்லைன்னு பார்த்தா வாலிபாலை வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அது ஒரு பெரிய கவலை. ஓகே, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன். கரெக்ட். நீ பண்ணுறதை பார்த்தா போர் அடி. பின்ன ஓ வேலையை பண்ண விட்டுட்டு விட்டுட்டு அமைதியாக போயிட்டானே. ஹலோ, என்னதுக்கு அது? செம்மையா இருக்கே. நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருங்க. இதை பண்ணுறது போர் அடிக்குமே. கட் பண்ணிட்டு போடுறா. இப்போ வந்து ராக்கெட் போயிட்டான். க்ரீப்பர் வெடிச்சு என்ன ஒரு சேதாரம். அதனால ஃபார்மை கெட்டி கொடுத்துட்டே போயிட்டான். ஃபுல்லாலாம் கெட்டல, கொஞ்சம் கெட்டியிருக்கான். நல்லா இருக்கணும்னு இத்தான் ரெண்டு ஃபார்மு. ஆனால் நான் வேறு மாதிரி பிளான் பண்ணேன். இப்போ இதெல்லாம் ஹோய் பண்ணிவிட்டு நம்மகிட்ட கொஞ்சம் கேரட்டு இதெல்லாம் இருக்குது. ரூக்கி புக்கா? ஓ, புது மாடா. சீக்கிரமாக இப்போ அந்த டர்ட்டை மட்டும் எடுத்து வரணும். போகவே கஷ்டமாக இருப்பா. இந்த பாருங்க, இப்படி வர போனோம். சீக்கிரமாக சவலை ஆயுதத்துக்கு ரெடி பண்ணணும். ஓகே, என் தங்கச்சி தான் கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. என்னால் ஒரு வீடு கட்டியிருக்கோம் பாருங்க. ஐயோ, இந்த ஏறதுக்கு எவ்வளோ நேரம். இதுக்கு நானாவே ஒரு ஃபார்மை கட்டிட்டு போயிருப்பேன்.
இருங்க ராக்கெட் ஏதோ ஃபார்மை கட்டி கொடுத்துட்டு போயிட்டான். பாதி நம்மளும் ஹெல்ப் பண்ணோம். ஐயோ ஐயோ. இப்போ நம்ம உடைக்க போகிறோம். நம்ம ஸ்கின் என்னடா மாறிடுச்சு. இருங்க. இப்போ ஸ்கின்னு வந்துடுச்சு. ஆமாங்க. இப்போ வந்து நம்ம கீழே வந்தாச்சு. மேலே போய் ஒரே ஒரு வேலையை கச்சிதமாக பண்ணி முடிச்சுட்டு வரணும். இது ஓகே. கரெக்டாக தண்ணி இருக்கே, நல்லதுப்பா. அவ்வளோ பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஒரு இது மாதிரி என்னமோ இருக்குமே, பவுச்சு பண்டில். பண்டில். இதை வாங்கி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். கேரட். நம்ம கேரட்டை சும்மா விடவே மாட்டோம். இது உடம்புக்கு ஹெல்த்தி, ஆனால் நான் மட்டும் திங்க மாட்டேன். இது உடம்புக்கு ரொம்ப கெடுதல்னு சொல்லிடுவேன். பிகாஸ் எனக்கு கேரட் பிடிக்காது. ஆடு ஆடு உனக்கு ஏன்டா ஆடுன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நான் நிறைய வீடியோவில் கேட்டிருக்கேன். நீ அதுக்கு பதில் சொல்லலை. நானும் வெட்டி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். எப்படி ஆடுங்க. ஆடெல்லாம் போய் முடிச்சிச்சு. இங்கே விட்டா நம்ம ராக்கெட்டுக்கு பதிலாக என் தங்கச்சியை சேர்த்துக்கலாம் போல். ஆனால் ராக்கெட்டை விட முடியாது, அவன் இல்லாமல் பொழுது ஓடுது. ஐயனு இதா பாருங்க. நம்ம இங்கே ஒரு சும்மா இப்போ ஒரு பக்கெட் எடுக்கணும், இதை பிடிக்கணும். அடுத்தது மேலே போகணும். அடுத்து இங்கே இதை வைக்கணும், புல் பண்ணி விடணும். இன்னும் வெட்ட வழியாக தெரியுது. இதை மூத்துறதுக்குள்ளே இந்த புளியை உடஞ்சிடும் போல். நம்ம அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ போயிட்டுருக்கோம். எங்கன்னா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், நம்ம வீட்டுக்கு தான் நம்ம அடிக்கடி வந்துட்டு போவோம். ஹூய் நம்ம ஆல்ரெடி இருக்க. இது தெரியாம எனக்கு இது தெரியாமல் நான் அவ்வளோ தூரம் அலைஞ்சேன். எவ்வளோ தூரம் அலைஞ்சேன்? ஐயோ, போயிட்டே இருக்கணும். மைன்கிராஃப்டில் வண்டியை கொண்டு வந்தால் தான் என்ன, புது வருஷம்னு சொல்லி ஒரு வண்டியை கொண்டு வந்தால் செம்மையாக இருக்கும். இன்னைக்கு ஹோலி. நம்ம ஆட்டுக்கு வண்டியை வச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம். ஐயா ஐயோ, நம்மளை விட பாவம் யார் இருக்கா? எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். அங்கிட்ட போ. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள புது வீடியோ தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன், நம்ம ஒன்றும் அவ்வளோ கெட்டவங்க இல்லை. புது வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளோட சீட்ஸ் இல்லை பங்குக்குள்ளே இருக்கு.
இதை இங்கே வச்சிடலாம், இதை இங்கே வச்சிடலாம், எல்லாத்தையும் இங்கே வச்சிடலாம். உருளைக்கிழங்கு என்ன சைடு பீட்ரூட் இது இங்கே வச்சிடலாம். உருளைக்கிழங்கு இருக்குமே இருக்குல்ல இருக்கு. இதுக்கும் இங்கே வச்சுட்டு நம்மளை பார்த்தா என்ன கேன மாதிரி கிளிக்கா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பிகாஸ் என்னால் முடியலை. ஐய இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள நைட்டே ஆயிடுச்சு. ஒரே அடியாக வீட்டுக்கு போயிடுவோம். யாரையும் வீட்டுக்கு போகும்போது சந்திக்கக்கூடாது. இந்த பெட்டு இருக்கே, ஏன் தூங்க மாட்டேன்னு கேட்டால் வீட்டில் சில வேலை இருக்குது. வீட்டுக்கு போகிற வழியில் எவனாச்சும் வந்து டொக்குன்னு வந்து வெடிச்சானா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இப்பயும் ஒருத்தன் நிற்கிறான். கல்ல மட்டும் போயிடுவோம். கல்ல மாட்டிட்டோமா தெரியல, போவோம். இந்த அன்கிராஃப்டிங் டேபிள் எதுக்கு தான் இருக்கோ, ஆனால் இதுக்கு இது நம்மளோட இப்போ நான் பீட்ரூட் வச்சுருந்தேன்னா அது சீலாகவே மாற்றி தந்துடும்னு சொல்லுவேன். இப்போ நான் என்னத்தை காமிக்கலாம்? என்ன இது வருதா? இதுவே நான் இதை போட்டேன்னா இது வரும். அவ்வளோ முடிஞ்சிச்சு. சோழி முடிஞ்சிச்சு. இதுக்குள்ளே நம்ம நிறைய பொட்டேட்டோ வச்சணுமே, காணும். ஆமாம் தாண்டா பாவம் உலகத்தில். அப்பா இது என்னது? உலகத்தில் நம்மளோட பாவம் யாரும் இருக்கான் பாருங்க. பொட்டேட்டோ ட்ரேடு வேறு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பொட்டேட்டோ இல்லை. ஐயோ ஃபஸ்ட்டு போனோடனே வீட்டு தான். வீட்டை தவிர நம்மளுக்கு என்ன முக்கியம்? இப்படி வந்துட போகுது. இந்த ஃபார்மை அடித்து துவம்சம் பண்ண போகிறோம். அடுத்து இன்னொரு வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ டான்னு வரும். ஆனால் அது அதிகமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பண்ணிடலாம். ராக்கெட் ஒரு அட பாவி, இந்த கோழி ஏமாற்றிட்டோம். இருந்தாலும் இந்த கோழி பாவம் செத்துட்டோம். பாவம் இல்லை இந்த கோழி. ஒரு மனதில்லா ஜீவனை இப்படி கொண்டு விட்டாயே, அறிவிருக்க உனக்கு? ஒரு பீட்ரூட்டு இல்லை ஒரு பொட்டேட்டோ நல்லா இருக்கே. பக்காயிடுச்சா? நம்ம ஃபுல்லாலாம் பண்ணி முடிக்க முடியல. இவ்வளோதான் சீட்ஸு எல்லாமே இருந்துச்சு. கேரட் கொஞ்சம் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பறிச்சுக்கலாம். இப்போ வேறு ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. இதனால் நம்மளுக்கு பெரும் சோகம். அதனால் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது. டாட்டா. ஆட்டோமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.